வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கார்ன் சீஸ் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே ஸ்வீட் கார்ன் இதுவும் நல்லா பாயில் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு, அப்புறம் நல்லா இந்த மாதிரி துருவிய சீஸ் சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் அளவு ஓரிகானோ, கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு சோள மாவு கார்ன்ஃப்ளவர் அதையும் நம்ம ஒரு பைண்டிங்காக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசைஞ்சு எடுப்போமோ அந்த அளவுக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு மாவு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பால்ஸாக எடுத்துக்கிறேன். இதில் உங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 உருண்டைகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த உருண்டைக்குள்ளே தான் நம்ம சீஸை ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம துருவி வச்சுருக்கோம் அந்த சீஸை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். சீஸ் நல்லா அதுக்குள்ளே வெளியில் வராமல் நல்லா ஃபில் ஆகணும். இந்த மாதிரி எல்லா முனைகளையும் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த பாலை நம்ம பிரெட் க்ரம்ஸ் இருக்குது இல்லையா, அதில் நம்ம கோட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் மேலே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அந்த சீஸோடு மெல்ட் ஆகி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிரெட் க்ரம்ஸும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது தான். ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பால்ஸை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை ஒரு கட்லெட் மாதிரி நல்லா தட்டிட்டு நம்ம பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாவும் இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஃபேட் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியேனா நம்ம இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணியே கொடுக்கலாம். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லா பக்கமும் ஒரே கலர் வரணும். ஸோ அதுக்காக நம்ம எல்லா சைடுமே ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லா பால்ஸுமே திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கிட்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. கண்டிப்பாக என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுவையும் அட்டகாசமாக வரும், அதே சமயம் வீட்டில் பாராட்டுகளும் கொட்டும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சின்ன சின்ன ரெசிபிஸாக முதல்ல ட்ரை பண்ண ஆரம்பிங்க. நமக்கு இந்த சீஸ் பால் பக்காவாக நமக்கு எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்மளோட கார்ன் சீஸ் பால் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பார்க்கவே மேலே க்ரன்ச்சியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இந்த கார்ன் சீஸ் பாலை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்பிவிங்க. ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், சீஸ் எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.